ராதிகா, கடந்த 1.5 மணி நேரமாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் நயினார் நாகேந்திரனும் பேசியது என்ன என்பது குறித்து இப்போது அவர் வெளியே பேட்டி அளித்துவிட்டு சென்றிருக்கிறார். அந்த பேட்டியில் நேற்று அதிமுக பொதுக்குழுவில் அவர் பொதுச் செயலாளராக, அவர் முதலமைச்சர் வேட்பாளராக அந்த அறிவிக்கப்பட்ட அதற்கு வாழ்த்து தெரிவித்தேன் என்று அவர் வெளியே பேட்டி அளிக்கும் போது கூறியிருக்கிறார். கூட்டணி குறித்து தாங்கள் எதுவும் பேசவில்லை என்று கூறியிருக்கிறார். ஆனால் இந்த சந்திப்பு பசுமை வழிச்சாலையில் இபிஎஸ் இல்லத்தில் சுமார் 1.5 மணி நேரம் நடைபெற்றிருக்கிறது. நேற்று அதிமுகவின் பொதுக்குழு, இன்று அதிமுகவின் விருப்ப மனு தேதி அறிவிப்பு, நேற்று முன்தினம் அண்ணாமலை அமித்ஷாவுடன் சந்திப்பு, அதற்கு முன்தினம் ஓபிஎஸ் மற்றும் டிடிவியுடன் அண்ணாமலை சந்திப்பு உள்ளிட்ட அரசியல் ரீதியாக அதிமுக மற்றும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் அந்த கூட்டணி கட்சிகள், அந்த கட்சிகளின் இரு கட்சி தலைவர்களுக்கிடையே தொடர் சந்திப்புகள், பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இந்த விருப்ப மனு விநியோகமும் தொடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிட விரும்பும் தொகுதிகள் எவை என்பது குறித்த பட்டியலை இன்று நயினார் நாகேந்திரன் இபிஎஸ்ஸிடம் வழங்கியதாக கூறப்படுகிறது. அந்த தொகுதிகளில் வேட்பாளர் தேர்வு தொடர்பாக சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்றும், இது குறித்து இறுதி முடிவு எடுக்கப்பட்ட பின்னர் அந்த விருப்ப மனுக்களை பெற்று அது குறித்து முடிவு எடுக்கலாம், வேட்பாளரை தேர்வு செய்யலாம் என்று அவர் ஆலோசனை கூறியதாகவும் கூறப்படுகிறது. இது தவிர அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் புதிய கூட்டணி கட்சிகளை இணைப்பது, பிரிந்தவர்களை இணைப்பது குறித்தும் திட்டவட்டமான சில நகர்வுகள் நடந்து வருவதாக கூறப்படுகிறது. ஓபிஎஸ் டிடிவியிடம் அவர் அண்ணாமலை பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். நயினார் நாகேந்திரனும் இபிஎஸ் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். அமித்ஷாவிடம் இருதரப்பினரும் மாறி மாறி சென்று, நயினார் நாகேந்திரனும் அண்ணாமலையும் மாறி மாறி சென்று சந்திப்புகளை நிகழ்த்தி வருகிறார்கள். இதனால் மீண்டும் ஓபிஎஸ் டிடிவி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவதற்கான காலம் கணிந்திருக்கிறது என்றும், அதற்கான இபிஎஸ்ஸின் கருத்துக்களை அறிவதற்காக நயினார் நாகேந்திரன் இன்று சந்தித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. கடந்த முறை அவர் டெல்லி செல்வதற்கு முன்னும் இபிஎஸ்ஸை சந்தித்தார். இதனால் அண்ணாமலை டெல்லியிலிருந்து இங்கு தமிழகம் திரும்பி இந்த டிடிவி ஓபிஎஸ் விவகாரம் தொடர்பான முடிவை இபிஎஸ்ஸிடம் தெரிவிப்பதற்காகவும், இபிஎஸ்ஸின் கருத்தை அறிந்து அமித்ஷாவிடம் தெரிவிப்பதற்காகவும் இப்போது நயினார் நாகேந்திரன் இங்கு இபிஎஸ்ஐ சந்தித்திருப்பதாக கூறப்படுகிறது. இருந்த போதிலும் இந்த சந்திப்பானது நேற்றைய பொதுக்குழு, இன்று விருப்ப மனு தேதி அறிவிப்பு, டெல்லியில் அண்ணாமலையின் அமித்ஷா சந்திப்பு உள்ளிட்ட மூன்றையும் உள்ளடக்கிய பல்வேறு கருத்துக்கள் குறித்து இபிஎஸ்ஸின் கருத்து என்ன என்பது குறித்து நயினார் நாகேந்திரனம் அறிந்து அதன் பின்னர் தான் அவர் அந்த சந்திப்பு நிறைவடைந்திருக்கும் என கருதப்படுகிறது. இந்த சந்திப்பின் போது பாஜகவின் முக்கிய நிர்வாகிகளும் அவருடன் உடன் இருந்திருக்கிறார்கள். இந்த குழுவினரும் இபிஎஸ்ஸின் மனநிலை என்ன, புதிய கூட்டணி கட்சிகள் தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள் என்பது குறித்தும் ஆலோசித்திருப்பார்கள். மேலும் கடந்த முறை அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி, அதில் அன்புமணி பிரிவும் அந்த விருப்ப மனு தாக்கலை 14ஆம் தேதி தொடங்குவதாக அவர்கள் ஒருபுறம் அறிவித்திருக்கிறார்கள். இதனால் பாட்டாளி மக்கள் கட்சியை ஒன்று சேர்த்து ஒருங்கிணைப்பதா அல்லது தனித்தனியாக ஒருங்கிணைப்பதா, கூட்டணியில் இணைப்பதா என்பது குறித்தும் இன்றைய பேச்சில் அவர்கள் ஆலோசனை நடத்தி இருக்கிறார்கள். தேமுதிக ஜனவரி மாதம் கூட்டணி குறித்து அறிவிக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் விருப்ப மனுக்கள் தொடர்பாக அவர்கள் எந்த விதமான அறிவிப்பும் இதுவரை வெளியிடவில்லை. இதனால் அதிமுக பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியின் அடுத்த கட்ட நகர்வு தொடர்பாகவும் பரப்புரைகள் மேற்கொள்வதில் முக்கிய தலைவர்கள் பேசக்கூடிய இடங்கள், தொகுதிகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்தும் இன்று நயினார் நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமியுடன் பேசி ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. ராதிகா, தகவல்களுக்கு நன்றி கண்ணன்.